ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10. மியாவை எல்ஃப் வில்லேஜில் கொண்டு போய் விடுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் டீமும் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்பவோ பிடிச்சிருக்கு. எனக்கு கறி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாமாவும் போச்சியும் அதை சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா லீசா வந்துட்டு இன்னும் நிறைய சமைக்கிறா. எதுக்காக அப்படின்னு கேட்டால் போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லவோ என்னோட ஸ்டோரேஜில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜ்க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்டோரேஜ்க்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆரிசா அந்த சமைச்சதை தூக்கி இப்போ அவளோட ஸ்டோரேஜ்குள்ளே வைக்கிறா. சரி இதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்துருக்கான். உடனே எல்லாரும் போயிட்டு அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. மியா எப்போவுமே சோகமாகவே இருந்துட்டுருக்கா. ஒருவேளை அவளுக்கு வெளியே வந்து பழக்கம் இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஆரிசா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னன்னு பார்த்தா புல்லுலேயே நிறைய தலைவாணி செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் நிறைய புல்லெல்லாம் வெளியே வந்திருக்கிறதுனால அதை பிரிச்சுட்டு திரும்ப தைக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோ கிட்ட தைக்கிறதுக்கு உண்டான ஸ்கில் இருக்கிறதுனால செம ஃபாஸ்ட்டாக தைக்கிறான். நீ வேற லெவலில் தைக்கிற சாட்டம் அப்படின்னு ஆரிசா ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே அது அவ்வளவும் வெளியே வந்துடுது. அந்த நூலோட எண்டிங்கில் முடிச்சு போடணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா பிடிச்சி திட்டுறா. இப்போ எல்லாருமே தலைவாணியை ஃபுல்லாக தச்சு முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொம்மையும் ரெடி பண்ணுறான். அது மியாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனால் நானா வந்துட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தா. உடனே மியா சோகமாகவும் நான் உனக்கும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே டால் ரெடி பண்ணி கொடுத்தா. பெருசாக இருக்கிறவங்களும் டாலை எதிர்பார்க்காங்க. சரின்ட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ அவங்க அப்படியே அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. குதிரைங்களுக்கு வேற ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் ரொம்ப நேரத்துக்கே இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு லீசாட்ட சொல்லிட்டு டாமாவையும் போச்சியும் கூப்பிட்டு அந்த இடிஞ்சு கிடக்கிற கல்லில் என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சுட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். ஆரிசாவும் பின்னாடியே ஓடுறா. அப்போ பார்த்தா மியா வந்துட்டு ஒரு சாதாரண இலையிலேயே வந்துட்டு வேற லெவலில் மியூசிக் வாசிக்கிறா. இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது, எனக்கும் கற்று தரீங்களா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நானா கேட்கவும் நான் பிரின்சஸ் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு பிரின்சஸ்னு கூப்பிட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மியா வந்து எல்லாருக்குமே அந்த இலையில மியூசிக் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப கேவலமாக வாசிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மியூசிக் ஸ்கில்லை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறான். அப்படி இருந்துமே சாட்டோ காதில் இருந்து ரத்தம் வந்துடும் போல அப்படின்னு வந்து ஆரிசா சொல்கிறா. மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி லூலோ ஆறுதல் சொல்கிறா. அப்போ ஆரிசா வந்துட்டு சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு சொல்லி சாட்டாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. அந்த கல்லெல்லாம் உடஞ்சி கிடக்கிறது ஒரு தினுசான ஷேப்பில் இருக்குது. என்னன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ஊரில் இருக்கிற கோவில் கோபுரம் எல்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த கல் எல்லாமே ஜாப்பனீஸ் கோவில்கள் இருக்கிற அந்த ஷேப்பில் கிடக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க தான், ஆனால் கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நம்ம ரீஇன்கார்னியேஷன் ஆகலாம் அப்படின்னு அவள் சொன்னது ஞாபகம் வருது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட பாட்டி வீட்டில் தானே இந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கடவுளுக்கு பிடிச்ச காகே குரா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. ஹே சாட்டோ என்னாச்சு, பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆரிசா திட்டுறா. அந்த பொண்ணு உண்மையிலேயே என் லைஃப்ல இருந்தாளா இல்லைன்னா அது இந்த உலகத்தில் உள்ள மெமரிஸா அப்படிங்கிறத நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த கல்லை அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு டிராவல் கேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை ஆரிசாட்ட சொல்லவும் இது டிராவல் கேட்னா அப்போ நம்மளால இது வழியாக பூமிக்கு போக முடியுமா, அப்போ இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னால் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். போச்சி வந்துட்டு ஒரு சின்ன மிருகத்தை வேட்டையாடி சமைக்கிறதுக்காக கொண்டு வரா. லீசா அதை சமைக்க கொண்டு போயிருந்தா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது. மியா உனக்கு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஸ்பெல் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறா. அவள் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே நேரத்தில் டாமாவும் ஒரு குட்டி மிருகத்தை கொண்டு வரா. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். பார்த்து ஜாக்கிரதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆரிசா கையில் அதை வாங்கவும் அது தப்பிச்சு ஓடிடுது. உடனே டாமா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. மாஸ்டர் என்னால் ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சேரப் பண்ணுறான். சரின்னு இப்போ ஆரிசா வந்துட்டு அவள் ஸ்டோரேஜில் வச்சிருக்கிற அந்த சமைச்சு வச்ச அந்த ஃபுட்டு எடுக்கிறா. ஆனால் அது வந்து ஆறி போயிடுச்சு. இது 6 நாளும் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாமாவோ போச்சியோ சொல்கிறாங்க. இப்போ இவங்க திரும்பவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோரேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது ஷேடோ மேஜிக் ஸ்பெல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதை அந்த வில்லனை கொண்டதில் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து படித்து பார்க்குறான். கிளீனிங் மேஜிக்கை கற்றுக்கிட்டதுக்காக ஃபஸ்ட்டு வாட்டர் மேஜிக்கை கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மேஜிக் எல்லாமே கிட்டத்தட்ட கோடிங் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக இருக்கிற ஸ்பெல் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு மேஜிக்கே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுறான். இது எல்லாமே வந்துட்டு இவன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இவன் முன்னாடி யார் இருக்காங்கிறத பார்க்காம மூஞ்சியில் கை வைக்கவும் மியாவும் ஆரிசாவும் பிடிச்சி திட்டுறாங்க. சாட்டா உனக்கு என்னாச்சு, நீ கண்ணை திறந்தே தான் இருந்த ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது சில ரேட் மான்ஸ்டர்ஸ் அங்கே வராங்க.
மியாக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் சோல்ஜர் சொன்னது ஞாபகம் வருது. லீசா கொஞ்சம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிமையாக கொண்டு போயிட்டு இருந்தவன்ட்டு இருந்து நம்ம ஹீரோவே அவங்கள வாங்கி விடுதலை பண்ணுறான். கைஸ் நம்ம நைட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவங்க வந்துட்டு ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் டாமாவும் டீம் போட்டு ஒரு மானை கொள்றாங்க. நீ சூப்பராக கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டாமாவை எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் டாமாவை பாராட்டவா அவள் ரொம்பவுமே ஹாப்பி ஆக்குறா. நம்ம ஹீரோ கற்றுக்கிட்ட அந்த புது ஸ்பெல்லை வந்துட்டு மியா கிட்ட சொல்கிறான். உடனே அவளை வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே க்ளீன் பண்ணிடுதா. நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மியாவை இப்போ பாராட்டுறான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ சும்மா இருக்க போர் அடிக்கிறதுனால ஸ்டோரேஜ் எடுத்து செக் பண்ணுறான். அவனால் கிட்டத்தட்ட 3 மீட்டருக்கு தள்ளி இருக்கிற பொருளை கூட அவனோட ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போக முடியுது. தண்ணியவும் மண்ணையும் தனித்தனியாக அவனால் பிரித்து வைக்க முடியுது. சால்ட் வாட்டர் அதே மாதிரி தனியாக பிரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது முடியலை. வேற என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். அதே நேரத்தில் இவனுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த எம்பியுமே வந்துட்டு கம்மியாகலை. ஆனால் ஆரிசா சொன்ன அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணால் எம்பி அதுக்கு செலவாகும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. 2 பேப்பரை எரிச்சு 2த்தையும் வேறு ஸ்டோரேஜில் வைக்கும். ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜில் இருக்கிறது அணைஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ ஸ்டோரேஜில் இருக்கிறது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஸ்டோரேஜில் அப்போ டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மீதி இருக்கிற சாப்பாடை அப்படியே எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கொடுக்கும். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடனே எல்லாருமே நம்ம ஹீரோ தான் புதுசாக ஏதோ செஞ்சிருக்கான்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. இவங்க போகிற வழியில் பார்த்தா அந்த ரேட் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. மியாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட கிரேவ்யார்டு அங்கே இருக்குது. என்னையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ரெட் ஹெல்மெட் போட்டிருக்க அந்த சோல்ஜர் தேங்க்ஸ் சொல்கிறான். மியாவை காப்பாற்றுறதுக்காக இறந்து போன அந்த எல்லாருக்காகவும் இப்போ மியா போயிட்டு ப்ரேயர் பண்ணுறா. இவங்களோட எல்லாரோட சோலும் வந்துட்டு ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் ப்ரே பண்ணுறா. இப்போ அங்கே மேஜிக்கலாக சில விஷயங்கள் நடக்குது. அவள் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எங்களோட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் பெல் அப்படிங்கிற ஒன்று அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் இப்போ அதை வாங்கி வச்ச உடனே மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. கண்டினியூஸாக நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னால் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண முடியாமல் கொஞ்சம் லேட்டாகவே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.